அப்ப அடுத்து யாரை கூப்பிட போறோம்? பெசன்ட் ரவி. ஐயோ நான் வரல, நான் போய் ஓடிடுறேன். நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருந்தா யாரை சூஸ் பண்ணுவீங்க? நம்ம டாக்டர் தான். டாக்டர் ஒரு டாக்டருக்கே இவ்வளவு பிரஷர் வருது இங்க தான்டா. ஏய் ஏய் என்ன நான் தான கடைசி உனக்கு நல்ல ஆள் வச்சிருக்கேன் பாரு. நீ கொண்டே வருவேன் கொண்டே விடுவோம். நீ சும்மா இரு வாய் வச்சு. நீ சரி அப்பா திருப்புங்கண்ணே. அப்ப நீங்க செலக்ட் பண்ணா இன்றைக்கு சங்குதான். வசூல் ராஜா MVP. ஓகே, வசூல் ராஜா BTS. அந்த வசூல் ராஜா யாருன்னு பாத்துருவோமா? ரொட்டேட். நீ எனக்கு ட்ரீட் பண்றியா இல்ல நான் உனக்கு ட்ரீட் பண்றேனா பாத்துறேன். இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. பாவம்டா குழந்தை மாதிரிடா. முதல்ல உனக்கு வைத்தியம் பாத்துக்கோ. ஹார்ட் பீட்டே கேக்கல டாக்டர். என்னைக்குமே இவ்வளவு டல்லா வந்ததே இல்ல. ஆக்சுவலி டாக்டர் முடியல. ஐயோ நீ தான்யா டாக்டர். ஆக்சுவலி நான் ஒரு டாக்டர். சோ எல்லாருக்கும் என்ன கரெக்டா சொல்லிடுவேன். டேய் வேண்டாடா, யோசிச்சுக்கோடா. உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளிய நாளை கூடாது. கரெக்ட். உங்க பாடிக்கு எந்த பிரச்சனை இல்லை சார். உங்களால ஒரு 8 பேருக்கு இங்க பிரச்சனை சார். ஒரு குக்குங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 வாரம் எலிமினேஷன் ரவுண்ட் மட்டும் லீவ் போட்டுருங்க. இது யார் ரெக்வெஸ்ட் இல்ல, டாப் குக்குளுக்கு டெல்னா ரெக்வெஸ்ட். புடிங்க வெடிச்சிங்க சார். பிரிஸ்கிரிப்ஷன் சார். அந்த ரிப்போர்ட்டா? கலக்குறானே. உன்னோட எக்ஸ்ரே ஃபுல்லா பார்த்துட்டேன், எல்லாம் கரெக்டா இருக்கு. பட் ஹார்ட் இருக்க வேண்டிய இடத்துல மட்டும் ஹார்ட் இல்ல. சோ நான் தான் செப் இருக்கிறேன். வஞ்சிர மீனை வறுத்து வச்ச மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. இது ஹார்ட்டே கிடையாதுடா. ஏண்டா கிட்னி இருக்கு. நான் கொடுத்த ப்ராப்பர்ட்டி ஐயா, நான் கொடுத்த ப்ராப்பர்ட்டி ஹார்ட். உன்னோட எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இது இருக்கு. என்னோட எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் லெஃப்டோ. என்னால முடியல செப். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. நல்லா ப்ரிப்பேர் பண்ண என்கிட்ட. வெளியே வந்து சும்மா குழந்தைங்கள மாதிரி நேரம் உள்ள போயிட்டு எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் டாக்டரே பேஷண்ட் வர போறாருன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எதுக்கு? இன்னைக்கே சீரியஸா அவட ஆப்பி இதை நான் வச்சு இது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆனா என்ன படப்படப்புன்னு வெளியே கேக்குதுடா. இதுக்குள்ள எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு, யானே தெரியல. வா, கட்டிப்பிடி வைத்தியமா வாடா, எனக்கு தேவைப்படுது இப்போ. என்கிட்ட கட்டுப்படி வைத்தியம்டா. ஐயோ கரும்பு மிஷின்ல மாட்ட விரும்பல, வாங்க போலாம். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. செத்து போயிட போறாவ. இன்னும் 2 ஷேக் பண்ணானா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுடா. டாக்டருக்கு மூச்சு விட முடியலனா நீங்க நினைச்சு நினைக்கிறீங்க அவன் கட்டிப்பிடி தட்டி கொடுக்குறானு. என்ன உடுங்க மூச்சு விட முடியலன்றான் அவன். அப்படியாடா?